ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி தேர்ட் லெசன் பார்க்குறோம். தேர்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன், அதாவது இயக்கத்திற்கான விதிகள் அப்படிங்கிற லெசனை பற்றி நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் தேர்ட் யூனிட் என்னென்னு பார்த்துட்டோம், லாஸ் ஆஃப் மோஷன். இதில் என்னென்ன வந்து கவர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன நம்ம இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன்ஸோட லாஸ், இயக்கத்துக்கான விதிகள் இருக்கா, அதை வந்து நியூட்டன் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதனால நியூட்டன்ஸ் லாவை பற்றி பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் கனெக்ஷன் பிட்வீன் லாஸ் ஆஃப் நியூட்டன். நியூட்டன் கொடுத்த விதிகளில் வந்து என்னென்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது, லாஜிக்கல் கனெக்ஷன், தர்க்க ரீதியான இணைப்புகள் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னா என்னென்னு நம்ம உள்ள டீப்பாக பார்த்துக்கலாம். அண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், உந்தத்துடைய விதி, உந்த அழிவின்மை விதியை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் ரோல் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ், உராய்வு விசைகளை பற்றி பார்த்துட்டு அதோடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரிபீட்டல் அண்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ், மைய நோக்கு விசைனா என்ன, மைய விலக்கு விசை. சென்ட்ரிபீட்டல்னா மைய நோக்கு விசை, சென்ட்ரிஃபியூகல்னா மைய விலக்கு விசை அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து ஆரிஜின் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதாவது இந்த மைய விலக்கு விசைக்கான ஆரிஜின் வந்து என்ன, ஆரம்பம் வந்து என்ன அப்படிங்கிறது மாதிரி எல்லாமே இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நம்ம போன லெசனில் பார்த்தோம் சரியா. மோஷன்னா என்னன்னு பார்த்தோம், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருந்தால் அது நம்ம மோஷன்னு சொல்லுவோம். அதுக்கு என்னென்ன லாஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் வந்து இயக்கத்திற்கான விதிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஈச் அண்ட் எவரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் இன்ட்ராக்ட் வித் எவரி அதர் ஆப்ஜெக்ட். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் எல்லாமே, இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே மற்ற ஆப்ஜெக்ட்ஸோட என்ன இருக்கும், இன்ட்ராக்ட் ஆகிருக்கும், கவர்ந்திழுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று இன்னோட இன்ட்ராக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கூல் ஃப்ரீஸ் இன்ட்ராக்ட்ஸ் வித் த ட்ரீ, அதாவது அந்த சுத்தமான காற்று, அதாவது அந்த குளிர்ந்த காற்று என்ன ஆகுதுன்னா ஒரு மரத்தோட வந்து இன்ட்ராக்ட் ஆகிருக்கு. இந்த ட்ரீ இன்ட்ராக்ட்ஸ் வித் த எர்த், அதே மாதிரி ஒரு ட்ரீ வந்து எதோடைய இன்ட்ராக்ட் ஆகிருக்கு, அது எங்கே இருக்குது, பூமியில் இருக்கா. ஸோ அப்போ அதோட வந்து ஒரு பிணைப்பில் இருக்கா. ஸோ இன்ஃபேக்ட் ஆல் ஸ்பீசிஸ், எல்லா ஸ்பீசிஸுமே, எல்லா உயிரினங்களுமே இன்ட்ராக்ட் வித் நேச்சர்ன்றாங்க. இயற்கையோட எல்லாமே வந்து இன்ட்ராக்ட் ஆயிருக்குன்றாங்க. பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ ஹியூமன் இன்ட்ராக்ஷன் வித் நேச்சர் அண்ட் தட் ஆஃப் அன் அனிமல்ஸ், அதாவது ஹியூமனை வந்து நேச்சரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஹியூமனை அனிமலோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஹியூமன்ஸ் இன்ட்ராக்ஷன் ஹேஸ் ஒன் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி, அதாவது மனிதனுடைய இன்ட்ராக்ஷன் இருக்கா இயற்கையோட, அதில் ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிட்டி இருக்கா, ஒரு பண்பு இருக்கா, என்னன்னு பார்க்கலாம். வி நாட் ஒன்லி இன்ட்ராக்ட் வித் நேச்சர், நம்ம நேச்சரோட மட்டும் இன்ட்ராக்ட் ஆகிறது இல்லை, அந்த நேச்சுரல் ஃபினோமினாவை சயின்டிஃபிக் ரீசன், அறிவியல் பூர்வமாகவும் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிறோம். அது ஏன், எப்படி, எதற்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த இன்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது, இதுக்கு காரணம் என்ன, புவியீர்ப்பு விசை, இப்படியெல்லாம் அதை பற்றிய நேச்சுரல் ஃபினோமினா, அந்த இயற்கை நிகழ்ச்சிகளுடைய உண்மைகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த இன்ட்ராக்ஷனை மட்டும் தெரிஞ்சுக்கிறதோட கிடையாது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அந்த நேச்சுரல் ஃபினோமினாவை சயின்டிஃபிக்கலாக அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதை ஃபர்ஸ்ட் பேரால கொடுத்துருக்காங்க. In the history of mankind, the most curiosity-driven scientific question asked was about motion of objects. நம்ம மேன்கைண்டோடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அவனுடைய முக்கியமான கியூரியாசிட்டினா என்ன, ஆர்வம், அதை எதை நோக்கி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், பொருள்களுடைய இயக்கத்தை பற்றி தான் இருந்துச்சு. ஹவு திங்ஸ் மூவ், எப்படி வந்து இந்த பொருட்கள் எல்லாம் மூவ் ஆகுது, இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இது ஆன்சர் கண்டுபிடிக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதே மாதிரி why things move, ஏன் வந்து பொருட்கள் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சர்ப்ரைசிங்லி these simple questions have paved the way for development from early civilization to the modern technological era of the 21st century. இந்த மாதிரியான நடைமுறைகள் தான்
நம்மளை எதை நோக்கி கொண்டு போயிருக்கு? பழங்காலத்திலிருந்து இந்த நவீன டெக்னாலஜிக்கல் எரா, இந்த தொழில்நுட்ப முன்னேற்ற பாதையை நோக்கி 21ஆம் நூற்றாண்டுல அடியெடுத்து வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான கியூரியாசிட்டி, ஆர்வம் தான் மனுஷனை வந்து சிவிலைசேஷன்ல இருந்து, இயர்லி சிவிலைசேஷன் பழங்கால காலத்துல இருந்து புதிய டெக்னாலஜிக்கல் வேர்டுக்கு நம்மளை வந்து கொண்டு வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்தது ஆப்ஜெக்ட்ஸ் மூவ். ஏன் ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுது? பிகாஸ் சம்திங் புஷஸ் ஆர் புல்ஸ் தெம். நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். நம்ம ரெஸ்ட்ல நீ அப்படியே நிக்கிற, அப்படியே தான் நிற்ப. எப்போ நீ மூவ் ஆக, உன்னை பிடிச்சி யாராவது தள்ளி விடுறாங்க, இல்லைன்னா உன்னை பிடிச்சி யாராவது இழுக்கிறாங்க. புஷ் தள்ளுறது, இல்லைன்னா புல் இழுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நடக்கும் போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுது? ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான்? இஃப் யுவர் புக் இஸ் அட் ரெஸ்ட், ஒரு புக்கு ரெஸ்ட்ல இருக்கு, இட் வில் நாட் மூவ் அன்லெஸ் எ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் இட். அது மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அது எப்படி தான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும், மூவ் ஆகாது. இட் வில் நாட் மூவ். புரியுதா? ஸோ எப்போ மூவ் ஆகும்? இன் அதர் வேர்ட்ஸ், டு மூவ் அன் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம மூவ் பண்ணோம்னா எ ஃபோர்ஸ் மஸ்ட் பி அப்ளைட் ஆன் இட். ஒரு விசையை நம்ம வந்து அது மேலே வந்து கொடுக்குறோம். அந்த விசை வந்து என்னவா இருக்கலாம்? புஷ்ஷாகவும் இருக்கலாம், புல்லாகவும் இருக்கலாம். இழுத்தல், தள்ளுதல், அதுவும் வந்து என்னது? விசை தான். சரியா? ஸோ அபவுட் 2500 years ago, the famous philosopher, 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தத்துவவியலறிஞர், அவர் பேர் வந்து அரிஸ்டாட்டில். அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் காசஸ் மோஷன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த விசை தான் வந்து இயக்கத்தை வந்து உருவாக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் காமன் சென்ஸ். இது வந்து காமனாக இது ஒத்துக்கிற மாதிரி தானே இருக்கு. பட் எனி சயின்டிஃபிக் ஆன்சர் cannot be based on காமன் சென்ஸ். ஆனால் நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது நாம் இது காமனாக இது சொல்கிறது எடுத்துக்குமா? ஃபோர்ஸ்னால தான் இயக்கம் நடக்குங்கிறத எடுத்துக்குமா? கிடையாது. சரியா? அதுக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணி காமிச்சோம்னா தானே எடுத்துக்குவோம். ஸோ அதுதான் கொடுத்துருக்கா. இட் மஸ்ட் பி என்டோஸ்டு வித் குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப். அதாவது அதுக்கு வந்து குவான்டிடேட்டிவாக, அதாவது எண்ணியல் அடிப்படையில் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக சோதனை முறையில் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சாதான் ஒத்துக்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேரா போகலாம். இந்த 15th century கலீலியோ சேலஞ்சு அரிஸ்டாட்டில்ஸ் ஐடியா. இப்போ அரிஸ்டாட்டில் சொல்லிட்டார்ல, ஃபோர்ஸ் தான் எதை உருவாக்குது? மோஷனாக உருவாக்குதுன்னாரு. காசஸ் மோஷன், காசஸ்னா காரணம், இயக்கம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? ஃபோர்ஸ் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொன்னார். ஆனால் கலீலியோ 15th centuryல இதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இதை சீரியஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி செஞ்சு காமிச்சாரு. ஹி செட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் மோஷன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, கலீலியோ அந்த மோஷன் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து ரெக்வயர்டு இல்லை அப்படின்றாரு. இப்போ நம்ம வந்து ஒன்ஸ் ஓட ஆரம்பிச்சிட்டோம், ஓடிட்டுருக்குறோம். அந்த ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும். ஒரு உந்துதல், நம்மளுக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்படுமா? அதுதானே ஃபோர்ஸு. அந்த உந்துதல்னால நம்ம ஓடுறோம். ஆனால் நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஃபோர்ஸ் நம்மளுக்கு அப்ளை ஆகுமானா? கிடையாது. அப்போ அந்த மூமெண்ட், அந்த நம்ம ஓடுறங்கிற அந்த மூமெண்ட்டை செய்யறதுக்கு ஃபோர்ஸஸ் தொடர்ந்து தேவைப்பட்டுட்டே இருக்கா? கிடையாது. சரியா? ஸோ இதுதான் கலீலியோ வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. கலீலியோ டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹிஸ் ஓன் ஐடியா. demonstrated his own idea using the following simple experiment. ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு அவர் சொல்றாரு. when a ball rolls from the top of an inclined plane to its bottom. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பாலை வந்து நம்ம ஒரு இன்க்ளைன்டு பிளேன், ஒரு சாய்தளமா வச்சிருக்கிற ஒரு சாய்தளத்துல நம்ம ஒரு பாலை வந்து உருட்டி விடுறோம். எங்கே? டாப்ல இருந்து பாட்டம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரீச்சிங் த கிரவுண்ட், அது கிரவுண்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அது பார்த்தீங்கன்னா இட் மூவ்ஸ் சம் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் தூரம் என்ன ஆகும்? மூவ் ஆகி அண்ட் கண்டினியூஸ் இங்கே டு மூவ் ஆன் டு அனதர் இன்க்ளைன்டு பிளேன் ஆஃப் சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். சரியா? இது நம்ம டயக்ராம் பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. இங்கே கொடுத்துருக்காங்களா? L1 அப்படிங்கிறதுல தான் பால் வந்து நம்ம ரோல் பண்ணுறோம்.
அது பாருங்க, இப்படி ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல என்ன ஆகுது, கீழே வருது. அது வந்து கீழே இருக்கிறது வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸாக இருக்கு. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி வந்துட்டு திருப்பி அடுத்த இன்க்ளைன்டு பிளேன் அந்த சைடில் இருக்க ரைட் சைடில் அதில் கொஞ்சம் தூரம் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இந்த டயக்ராம் பார்த்துட்டிங்களா? இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து திருப்பியும் சொல்கிறோம். நம்ம சொன்னது புரிஞ்சிருச்சா? டாப்ல இருந்து பாட்டத்துக்கு ஒரு பாலை மூவ் பண்ணுறாங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, கீழே பாட்டத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிட்டு திருப்பி அனதர் இன்க்ளைன்டு பிளேனில் வந்து சம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனில் வந்து என்ன ஆகுது, மேலே வந்து இந்த பால் வந்து மேலே ஏறுது. சரியா? இது ஃபர்ஸ்ட் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த இன்க்ளைன்டு பிளேன் இருக்குது, அந்த சாய்தளம் ரெண்டு சைட்லேயும் இப்படி சாய்வாக வருதா, அதோடைய இதை வந்து சர்ஃபேஸை நம்ம ரொம்ப ஸ்மூத்தோட சர்ஃபேஸாக மாற்றிட்டோம்னா, ஸ்மூத்னா சரி தெரியும்ல, அப்படியே பளபளப்பாக இருக்கிற மாதிரி மாற்றிட்டோம்னா, the ball reaches almost the same height from where it was released in the second plane. இப்போ இது உங்களுக்கு பார்த்தோம்னா தான் தெரியும். டயக்ராம் காமிக்கிறேன். செகண்ட் டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பாருங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த L1லேருந்து L2க்கு ரீச் ஆகலை, சேம் ஹைட்டுக்கு ரீச் ஆகலை, கொஞ்சம் முன்னாடியே வந்து என்னாச்சு, பால் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. ஆனால் செகண்ட் டயக்ராமில் என்ன சொல்கிறாங்க, அந்த இன்க்ளைன்டு பிளேனுடைய ஸ்மூத்னஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குது நம்மளுக்கு. அப்போ L1லேருந்து பால் கீழே வந்துட்டு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அடுத்த அனதர் சைடில் இருக்கக்கூடிய இன்க்ளைன்டு பிளேனில் என்ன ஆகுது, பால் L1 ஹைட்டுக்கே ரீச் ஆயிருக்கு, சேம் ஹைட்டுக்கே. ஸோ L1 L2 இங்கே எப்படி இருக்குது, சேம் ஹைட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம சர்ஃபேஸை வந்து ரொம்ப ஸ்மூத்தன் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி தேர்டு டயக்ராம் ஃபோர்த் டயக்ராம் பார்க்கலாம். இந்த தேர்டு டயக்ராமில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு சம் ஆங்கிள் வந்து இன்க்ளைன் பண்ணியிருக்கிறாங்க அந்த பிளேனை. ஆனால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து அந்த இன்க்ளைன்டு பிளேனை கொஞ்சம் வந்து ஆங்கிள் வந்து இன்னும் கம்மி பண்ணிட்டாங்க. தெரியுதா? அதுதான் சி டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. டியில் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ளைன்டு பிளேனே கிடையாது. ஸோ இப்போ நம்ம சியும் டியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம சி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். த மோஷன் ஆஃப் த பால் இஸ் தென் அப்சர்வ்டு பை வேரியிங் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த செகண்ட் பிளேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, பாலுடைய மோஷனை வந்து அப்சர்வ் பண்ணுறோம். எப்படி, அந்த செகண்ட் பிளேனுடைய இன்க்ளினேஷன் இருக்குது இல்லை, சாய்தளம் இருக்குல்ல, அதோட ஆங்கிளை வந்து நம்ம வேரி பண்ணி பார்க்குறோம். அதாவது ஆங்கிளை வந்து முதல்ல இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி பார்க்குறோம். அதில் ஒரு 30 டிகிரியில் வச்சுருந்தோம்னா இப்போ ஒரு 60 டிகிரிக்கு அந்த சாய்தளத்தை இன்னும் கீழே போகிற மாதிரி அதோட ஆங்கிளை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுறோம். அப்போ கம்மி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, the ball travels longer distance in the second plane to reach the same height. அப்போ பார்த்தீங்கன்னா சேம் ஹைட்டுக்கே தான். ஏன்னா நம்ம அந்த செகண்ட் இன்க்ளைன் பிளேனை வந்து இன்னும் சாய்ச்சி வச்சோம்னாலும் சேம் ஹைட்டுக்கே தான் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பிளேனில் எங்கேருந்து பால் வந்ததோ அதே அளவுக்கு செகண்ட் பிளேனில் பால் என்ன ஆகும், சேம் ஹைட்டுக்கே ரீச் ஆகும். அதுதான் தேர்ட் டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. அடுத்தது ஃபோர்த் பார்க்க போகிறோம். when the angle of inclination is made 0, அதாவது செகண்ட் இன்க்ளினேஷன் பிளேன் இருக்குல்ல, அது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆங்கிள் எவ்வளவு, 0 தான், அந்த பிளேனே இல்லை, அப்போ ஆங்கிள் 0. ஸோ அப்போ த பால் மூவ்ஸ் ஃபார்எவர் இன் த ஹரிசாண்டல் டைரக்ஷன். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க இந்த டயக்ராமில் ஃபோர்த்தில் பாருங்கள், செகண்ட் பிளேனே கிடையாது. அப்போ பால் மேலேருந்து நம்ம ரோல் பண்ணுறோம், அது பாட்டுக்கு என்ன ஆகுது, ஹரிசாண்டல் டைரக்ஷன். தெரியுதா? ஹரிசாண்டல் எக்ஸ் டைரக்ஷன் வச்சுக்க, அந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் பால் பாட்டுக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, இஃப் த அரிஸ்டாட்டிலியன் ஐடியா வேர் ட்ரூ, அரிஸ்டாட்டில் சொன்ன ஐடியா ட்ரூ தான். த பால் வுட் நாட் ஹாவ் மூவ்டு இன் த செகண்ட் பிளேன் ஈவன் இஃப் இட் ஸ்மூத்னஸ் இஸ் மேடு மேக்சிமம். அதாவது இந்த செகண்ட் பிளேன் வந்து ரொம்ப ஸ்மூத்னஸாக இருந்தாலுமே the ball would not have moved in the second plane. அது மூவ் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, since no force acted on it in the horizontal direction. ஏன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனில் எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை. இந்த சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா,
Galileo proved that force is not required to maintain motion. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மோஷனை மெயின்டைன் பண்ண, அதாவது ஒரு இயக்கத்தை வந்து தொடர்ந்து நிலைநிறுத்துறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் தொடர்ந்து தேவைப்படாது. எப்போ தேவைப்படும்னா பார்க்கலாம். an object can be in motion. அது எப்போ ஒரு மோஷன்ல இருக்கும்? even without a force acting on it. அதில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைனாலுமே அது இயக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ஒரு கண்டிஷன், இன் எசன்ஸ் அரிஸ்டாட்டில் கப்பிள்டு த மோஷன் வித் த ஃபோர்ஸ். அரிஸ்டாட்டில் வந்து என்ன இதில் சொல்லியிருக்கிறாருன்னா, ஃபோர்ஸோட மோஷனை சேர்த்து சொல்லியிருக்காரு. ஆனால் கலிலியோ டீகப்பிள்டு த மோஷன் அண்ட் ஃபோர்ஸ். ஆனால் கலிலியோ என்ன பண்ணுறாரு, அது ரெண்டையே இணைக்கலை, பிரித்து தான் சொல்கிறாரு. ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும்தான் இனிஷியலாக ஒரு விசை ஃபோர்ஸ் தேவையே தவிர மற்றபடி அதை தொடர்ந்து அதை மூவ் ஆகிறதுக்கு எந்த ஃபோர்ஸும் தேவையில்லைன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. Thank you, students.